இதை பண்ணால் சரியாகும், இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு விஷயமா பண்ணினே தான் இருக்கிறோம். ஆனால் எனக்கு அது இன்னும் சரியாகவே ஆகலை. ஒரு வருஷம் 1.5 வருஷமாக தான் ரொம்ப உயிர் போகுது எனக்கு அந்த வலியால். ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை பிறந்துச்சு. பெரிய ஆப்ரேஷன் பண்ணதில் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நடுமுது வலிக்குது எலும்பு வலிக்குதுன்னு சொல்லி. அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. அந்த இடம்லாம் எனக்கு தைக்கும் போது கூட சரி, நிறைய லாஸ்ட்டாக அந்த வீடியோ போடும்போது எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க இதை பண்ணுங்க சரியாகும், அதை பண்ணுங்க சரியாகும். எல்லாமே பண்ணிட்டேன், நானும் எல்லாமே பண்ணிட்டேன். ஆளுனுடைய இடுப்பு பகுதி உட்கார முடியல என்னால், வெளியே சொல்ல முடியல என்னால். அந்த வலி உட்கார முடியல, தரையில் குளிக்க முடியல, உட்காந்து என்னால் நின்று சாமான் தேய்க்க முடியல, நின்று சமைக்க முடியல. ஏன் இவ்வளோ எங்க படுத்திருந்தா கூட வலிக்குது. நான் சாப்பிட்டு வீடை க்ளீன் பண்ணிட்டு கடையில் கிளம்பி ஓடுவேன். 2-2:30 மணிக்கு வருவேன் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு துணிக்கினி காய போட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு உள்ள எடுத்து போட்டு மடிச்சு எடுத்து வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 5 மணிக்கெலாம் கடையில் கிளம்பி போயிடுவேன். திரும்ப நைட்டு 10 மணி 10:30 மணிக்கு வருவேன் வீட்டுக்கே. நான் தெரியுமா அப்படி சம்பாரிச்ச ஆளு நான்லாம். இப்போ கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த டைலர் வேலையில நல்லா சம்பாதிக்கலாம். 1000 ரூபாய் சாலிடாக சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு 4 லைனிங் ப்ளவுஸ் தைச்சா 1000 ரூபாய் நம்மளுக்கு இருக்குது இன்னைக்கு. ஸ்கேன் ரிப்போர்ட்டு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, எக்ஸ்ரே, மாத்திரை, மருந்து எல்லாத்தினுடைய ரிப்போர்ட்டும் நான் அதில் காமிச்சிருக்கிறேன். நான் சரியாக வீடியோவே போடல. ஜனவரிக்கு முன்னாடியே நம்ம சேனலை பாருங்கள், ஜனவரிக்கு அப்புறமா பாருங்கள். ரொம்ப வலிக்குது. இந்த 3 மாதமா ரொம்ப அவஸ்தைப்படுறேன். ஆனால் நான் இதை நான் வீடியோவில் சொல்லலையே. நான் உடம்பு முடியலன்னு மட்டும் சொல்லியிருக்கேன். என்ன பிரச்சனை தான் எனக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இதிலே போட்டிருக்கு பாருங்கள், ஆர்த்தோ பெட் தான். எனக்கு அந்த பேக் பெயின், அதாவது எனக்கு முதுகு வலிலாம் இல்லை, எனக்கு இடுப்பில் தான் வலிக்குது. கரெக்டாக ரைட் ஹேண்ட் சைடு இடுப்பு தான் வலிக்குது. அதுவும் சும்மா ஏதோ ஒரு வேலை செய்யும்போது மட்டும் வலிச்சா நம்ம அந்த வேலையை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ தைக்கும்போது வலிக்குது, நான் தைக்கிறத விட்டுட்டேன். அந்த அளவுக்கு இப்போ நான் தைக்கிறதே கிடையாது. மற்றபடி எது பண்ணாலுமே வலிக்குதுன்னு என்ன பண்ணுறது. அதுக்காக தான் இந்த பெட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இந்த 1.5 வருஷத்தில் மட்டும் நீங்கள் என்ன நினச்சிங்க, இது 3வது பெட்டு நான் மாற்றுறேன். இதுக்கு முன்னாடி ப்ளூ கலரு, அப்புறம் இன்னொரு மெரூன் கலர் பெட்டு, ரெண்டுமே சும்மா தான் கிடக்கு. ஒன்று என் பையன் எடுத்து போட்டு படுத்துட்டுருக்கான், இன்னொன்று சும்மாவே தான் இருக்குது. அங்கே பாருங்கள், அதுலேயே போட்டிருக்கு பாருங்கள் அந்த ஸ்டிக்கர், அந்த எலும்பு, முதுகுத்தண்டு எலும்பு. ஸோ அது வந்து இடுப்பு வலிக்கலாம் நல்லது, ஆர்த்தோ இதுன்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு சொல்லி. இது ரேட்டும் ரொம்ப அதிகம். இஎம்ஐ போட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த பெட்டு மாற்றுறதுக்கும் காரணம் அதுதான். இத்தனைக்கும் நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த பெட்டு நல்லா இருக்குது. அந்த பெட்டு ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல. அந்த பெட்டும் புது பெட்டு தான். கரெக்டாக அந்த பெட்டு வாங்கி 5 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 5 மாதம் 6 மாதம் தான் இருக்கும். ப்ளூ கலரில் 7000 ரூபாய் அது. அந்த பெட்டுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டை விட்டுட்டு அடுத்து இப்போ நான் இது வாங்கியிருக்கேன். இதுக்கான காரணமும் அதே தான். இந்த கால் வலி தான் எனக்கு பெரிய பிரச்சனையே. நம்ம சேனலில் ஏன் நான் இத்தனை நாளாக வீடியோ போடலை, நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 மாதமாகவே சரியாக வீடியோ போடலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் லைவ் வந்தே, அதாவது இப்போ போன வாரம் ஒரே ஒரு லைவ் வந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் லைவ் போட்டே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கிட்ட ஆக போகுது. கரெக்டாக நவம்பர் மாதத்துக்கு அதுக்கப்புறமேட்டில் இருந்து சரிங்களா. அதுக்கப்புறம் நான் இன்னும் சரியாக லைவே வரல. ஏதோ 1-2 லைவ் தான் நான் போட்டே இருப்பேன். கட்டிங் தான் போட்டிருப்பேன். அதுவும் ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடவே போடலை சரிங்களா. இப்போ நம்ம சேனலில் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டேன், ஆரி ஒர்க் ப்ளவுஸு. அது வந்து பார்த்திங்கன்னா நான் மொட்டை அடிக்கிறதுக்கும் முன்னாடியே, மொட்டை அடித்து 6 மாதம் ஆகுதா, மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் தைச்சது. தீபாவளி எப்போ தைச்சது, தீபாவளி ட்ரெஸ்ஸு அது. கஸ்டமர் வந்து தீபாவளிக்கு கொடுத்த துணி அது. அந்த வீடியோ தான் நான் இப்போ லாஸ்ட்டாக போட்டேன். அதில் வெடி வெடிக்கிற சத்தம்லாம் உங்களுக்கு கேட்டிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு சில சத்தம் வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம், வெடி வெடிக்கிற சவுண்டெல்லாம் இருக்கும். ஸோ அது அதுக்கு முன்னாடி தைச்சது, தீபாவளிக்கு முன்னாடி தைச்ச துணி அது. ஏன் நான் தைக்கிறது இல்லை, ஏன் நான் தையல் வீடியோ போட மாட்டேன், அதுக்கு அதாவது அப்போ தைச்ச வீடியோ தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன் புரியுதுங்களா. அப்போ தைச்ச ப்ளவுஸுங்களோட வீடியோ தான் நான் இப்போ போட்டுன்னு இருக்கேன். ஒன்றுன்னா இப்போ நான் சுத்தமாக இந்த 5 மாதமாக தைக்கிறதே இல்லை. இந்த 5 மாதத்தில் நான் 4 முறை தான் உட்காந்துருக்கேன் மிஷினில். ஒரு பாவாடை சட்டை தைச்சிருக்கிறேன். என்னுடையது ஒரே ஒரு துணி தைச்சேன், ஒரே ஒரு துணி தான் தைச்சேன். அப்படியே கிடக்குது என் துணி எதுவுமே தைக்காமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸு, அப்புறம் வேறு என்னன்னு தெரில. 4 முறை தான் நான் இந்த 5-6 மாதத்துலேயே மிஷின்லேயே உட்காந்துருக்கேன். சுத்தமாக மிஷின்லேயே உட்காரதில்ல. இதெல்லாம் ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து எனக்கு கால் வலின்னு சொல்லி வேறு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள். அப்போ தான் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் சரிங்களா. அந்த வீடியோவில் கமெண்ட்டையாச்சும் போய் பாருங்கள். நீங்கள் வீடியோ பார்க்கலாம் கூட பரவாயில்ல, கமெண்ட்டையாச்சும் போய் பாருங்கள்.
அதாவது அவ்வளோ பேருக்கும் அந்த பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, நான் ஏன் தைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால் வலின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த கால் வலி எனக்கு இப்போது ரொம்ப அதிகமாகிடுச்சு. ரொம்ப உச்சகட்டத்தில் அதிகமாக இருக்குது. என்னால் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நடக்கவே முடிய மாட்டேங்குது, படிக்கட்டு ஏறவே முடியல, நின்று சமைச்சாலோ நின்று பாத்திரம் தேய்ச்சாலோ ஒரு சாமான் கூட கழுவ முடியல என்னால். நின்று சாமான் தேய்க்கிறேன், அப்படி கால் வலிக்குது. காலுன்னா அதாவது நான் சொல்கிறது முட்டிக்கிட்டே சொல்லலை, நான் முட்டி கூட வலிக்குது தான், ஆனால் முட்டி வலி நான் தாங்கிக்கிறேன், அது அவ்வளோ ஒன்றும் வலிக்கலை. ஆனால் இந்த இடுப்பில் வலிக்குது பாருங்கள், கொடுமை, அது ரொம்ப கொடுமையாக இருக்குது எனக்கு. அதாவது வந்து அந்த இடுப்பு எலும்பு இருக்கு இல்லைங்களா, அந்த எலும்பு வலி அப்படியே அப்படி இருக்குது, அப்படி ஃபீல் ஆகுது. அந்த எலும்பு வலி அந்த அளவுக்கு எனக்கு தெரியுது. மேலட்ட சதையோ மேலட்ட வலிலாம் கிடையாது, அது எனக்கு எலும்புக்குள்ளே அப்படி வலிக்குது எனக்கு. நானும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, அது எல்லாமே போன வீடியோவிலே நான் போட்டிருப்பேன். அதோடு நான் இந்த கால்வலி பற்றின ஒரு வீடியோ கூட நான் போடல. அந்த வீடியோ போட்டு 6 மாதத்துக்கு மேலே ஆக போகுது, சரிங்களா. அதுக்கப்புறம் நான் கால்வலியை பற்றின ஒரு வீடியோ கூட போடலை. எதனால் எனக்கு இந்த கால்வலி வந்துச்சு அப்படின்னா, மிஷினில் ரொம்ப வருஷமாக உட்காந்து நான் தைக்கிறேன், அதனால தான். அதாவது 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு எனக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 36. நான் 12 வயசில் வேலைக்கு போனேன், 13 வயசில் மிஷினில் உட்காந்து, அப்போ நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. 24 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷமாக நான் தைக்கிறேன். 24 வருஷமாக தைக்கிறது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலும்பு பார்த்தீங்கன்னா தேய்மானம் ஆகிடுச்சு, பல்ஜ் ஆகிடுச்சு. அந்த எலும்புக்குள்ளே ஒரு நரம்பு போகுமா, எலும்பு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ளே ஒரு நரம்பு போகுமா, அந்த நரம்பு ப்ராப்ளம் இருக்குது அப்படி இப்படின்னு ஹாஸ்பிட்டல் போனால் ஏகப்பட்டது சொல்கிறாங்க. நேற்று நைட்டு கூட நான் சத்தியமாக மாத்திரப்பட்டேன். இந்த வீடியோ நான் வெள்ளிக்கிழமை எடுக்கிறேன், சரிங்களா. இன்றைக்கி 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சத்தியமாக சொல்கிறேன், நான் நேற்றும் மாத்திரை போட்டேன். என் கால் எனக்கு அப்படி வலிக்குது. இந்த கால் வலியால் நான் பண்ணாத வைத்தியம் இல்லை, பண்ணாத மாற்றம் இல்லை என் வாழ்க்கையில். இந்த மாற்றம் பண்ணலாமா, அதை மாற்றம் பண்ணலாமான்னு சொல்லி நிறைய பண்ணியிருக்கேன். அது எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும், சுற்றி இருந்து பார்க்குறவங்க வெளில இருக்கிறவங்களுக்கு தெரியாது, சரிங்களா. எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க எங்கள் 4-5 பேருக்கு தான் தெரியும். எங்கள் அம்மா அப்பாவுக்கும் சரி, எனக்கு எங்கள் பையன் எங்கள் வீட்டுக்காருக்கு தான் தெரியும். இப்போ தாங்க ஒரு பெட்டு ஒன்று வாங்கினாங்க, அதாவது இஎம்ஐ போட்டு வாங்கினேன். காசு ரொம்ப அதிகம் அந்த பெட்டுன்னு சொல்லிட்டு இஎம்ஐயில் வாங்கினேன். மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெட்டு மாற்றினா கூட வந்து அந்த பேக் பெயின் சரியாகும். பேக் பெயின்னா எனக்கு நடுமுது வலிலாம் கிடையாது, சரிங்களா. நடுமுது எலும்பு தண்டு வருது இல்லை, அந்த எலும்பு தண்டு வலிலாம் எனக்கு இல்லை. ஏன் சும்மா சொல்லணும், எனக்கு பெரிய ஆப்ரேஷனே கேட்பாங்க, உனக்கு ஆப்ரேஷன் தானே பண்ணாங்க, உனக்கு வலிக்கலையா, முது வலிக்கலையா. ஆனால் எனக்கு, நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அப்போல்லாம் எனக்கு எந்த ஒரு முது வலி வரல, கால் வலி வரல, எதுவுமே வரல. எனக்கு இந்த 1.5 வருஷமாக தான் இது எல்லாமே நான் அவஸ்தைப்படுறேன், சரிங்களா. நான் என் பையன் போகிறது கூட கொஞ்ச நாள்லேயே நான் மிஷினில் உட்காந்துட்டேன், எனக்கு அப்போ கூட வலிக்கல. அதுக்கப்புறமேட்டு இத்தனை வருஷத்தில் வலிக்கல. அந்த பெட்டுனுடைய வீடியோவை நான் இதில் ஆட் பண்ணுறேன். பெட்டு நாங்கள் மாற்றுறோம். அதுவுமே அந்த பெட்டு காரக்காரு ரொம்ப தங்கமானவருங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெட்டு வந்து கொடுத்தாங்க, இதில் படுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு உடம்பு சரியில்லாததுனால தான் இவ்வளவுமே அவர் செஞ்சார். படுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 1 நாள் வரைக்கும் டைம் கொடுத்தாரு. மறுநாள் உங்களுக்கு நான் மாற்றி கொடுக்குறேன் வேணும்னு சொல்லிட்டு 3 முறை எனக்கு பெட்டு மாற்றி கொடுத்தாரு அவர். இப்போ நான் வச்சிருக்கிற பெட்டு 3ஆவது முறையே எங்கள் வீட்டுக்கு வந்த பெட்டு, சரிங்களா. அது உண்மையாக பொய்யான்றது உங்களுக்கு நான் வீடியோலேயே காமிச்சிடறேன். அதனுடைய வீடியோ நான் அதில் ஆட் பண்ணுறேன், சரிங்களா. நாங்கள் பெட்டு கடைக்கு போனது, பெட்டு வாங்கினது, எங்கள் வீட்டுக்குள்ளார 3 பெட்டுமே இருந்துச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் நாள் கொடுத்த பெட்டு, 2ஆவது நாள் கொடுத்த பெட்டு, 3ஆவது நாள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மற்ற 2 எடுத்துகிட்டு போயிட்டு இதை தான் போட்டு போனாங்க. இதெல்லாம் போடுறேன், அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலாக இட்டுன்னு போய் எங்கள் அம்மா சுற்றியும் போட்டுட்டுன்னு வந்தாங்க. இந்த முனீஸ்வரர் கோயிலெல்லாம் போயிட்டு சுற்றி போட்டுட்டுன்னு வந்தாங்க. சரி கொஞ்சம் அதுவும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி போடுறது அதெல்லாமா பண்ணுறோம். கோயிலுக்கு போனோம். ஏங்க நான் மொட்டை அடித்தது எதுக்குங்க அடித்தேன், இந்த கால் வலிக்காக வேண்டின்னு தானே அடித்தேன். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், சரியா. நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் எதுக்காக மொட்டை அடித்தேன், கால் வலி சரியாகணும் தானே அடித்தேன். ரொம்ப எனக்கு வலி தாங்க முடியல, கால் கூட வலிக்கல, எனக்கு அந்த இடுப்பு தான் ஒரே ஒரு பக்கம் தான், இந்த ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது சோத்து கால் தைக்கிறோம் இல்லைங்களா, அந்த கால் படுத்துட்டு இருந்தா கூட அந்த எலும்பு அப்படி வலிக்குது தெரியுமா. எனக்கு இதனால எனக்கு ரொம்ப வாழ்க்கையே வெறுத்து போகுது. எனக்கு உண்மையாக சொன்னால் எனக்கு இந்த வலியால் வாழ்க்கையே வெறுத்து போகுது. ஒரு படிக்கட்டு ஏறி இறங்க முடியல, ஒரு வெளியில் போக முடியல, ஒரு கடைக்கு போக முடியல. கல்யாண நாளுக்கு துணி எடுக்க கடைக்கு போனேன்னு அப்படியே உட்காந்துக்கிட்டேன் நான்.
அப்படியே தரையில் உட்காந்துக்கினேன் நான். எனக்கு ரொம்ப கால் வலி, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் கூட நின்று துணியை பார்க்க மாட்டேன், ஒரு காலவர் கூட நிற்க மாட்டேன், அப்படியே உட்காந்துப்பேன் அந்த இடத்துல. உட்காந்து தான் ஏஞ்சி அந்த ஒரு 2 மணி நேரம் தான் போயிருப்பேன். அந்த 2 ஹவரில் அத்தனை முறை உட்காந்து தான் எழுந்திருப்பேன் தெரியுமா. அவ்வளோ அவஸ்தைப்பட்டுன்னு இருக்கேன், வண்டி ஓட்ட முடியல முன்னாடி. ஏன்னா நான் இதெல்லாம் எப்படி நான் சொல்கிறது, அப்படி இருந்த ஆளு நான். காலைல ஏஞ்சோமா கடன் வேலையை செஞ்சோமா 10 மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பையனை அப்படி இருந்த ஆளு நான்லாம். இன்னைக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு. நாங்கள் எங்கள் வீட்டில் 3 பேர் தான் இருக்கிறோம், நானும் எங்கள் வீட்டுக்காரர் என் பையன். 3 பேருக்கு என்னால் சமைக்க முடியல, என்னால் இந்த 3 பேருக்கு இருக்க வேலை என்னால் பார்க்க முடியல. அப்போ எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஆனால் இதனால நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு நான் பயம்புத்துறேன் இது பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. இதனால் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆன மாதிரி அடுத்தவங்களுக்கு ஆகக்கூடாது. அது ஒன்று தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா இந்த வீடியோக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிடும் சரியா. எனக்கு ஆன மாதிரி உங்களுக்கு ஆகக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். எனக்கு அன்னைக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. எனக்கு இந்த மாதிரி தச்சா இந்த மாதிரி கால் வலி வரும், இடுப்பு எலும்பு தேயும், இடுப்பு எலும்பு வலிக்கும் அப்படின்றதுலாம் எனக்கு யாருமே சொன்னதே கிடையாது. உனக்கு வலிக்கலையா, முது வலிக்கலையா, இப்படிலாம் கேட்பாங்க கம்பெனியில். ஏன்னா அவங்களுக்கு பேக் பெயின் வரும், அதனால கேட்பாங்க. நான் அதெல்லாம் எனக்கு வலிச்சது இல்லை, அதனால எனக்கு அது தெரியல. எனக்கு சொல்ல ஆள் இல்லை, அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் டெய்லர், நீங்கள் இப்போ தைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 25 வயசு ஆகுது, 30 வயசு ஆகுதுன்னா தைங்க. நான் வேணான்னு சொல்லவே இல்லை, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சரிங்களா. ஒரு நடுவில் ஏஞ்சி நடங்க, ரெஸ்ட் எடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. போன வீடியோவில் நான் இது எல்லாமே சொல்லிட்டேன். இன்னும் எனக்கு கமெண்ட் அதில் வந்துதான் இருக்கு, எனக்கும் இப்படி தான் இருக்கு, எனக்கும் இப்படி தான். இவ்வளோ பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ஆனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையே. இது மாத்திரை தான் நீங்கள் சாப்பிடணும், மாத்திரை சாப்பிடுங்க பார்க்கலாம், மாத்திரை சாப்பிடுங்க மாத்திரை தான் எழுதி கொடுக்கணும், மாத்திரையும் போட்டு தானே இருக்கிறேன் நான். ஆனால் எனக்கு சரியாகவே ஆகலையே. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அது அட்மிட் பண்ணி பார்க்கறதுக்கு தான், அட்மிஷன் தான் போடுவாங்க எப்படி இருந்தாலும் இந்த இதுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அட்மிட் பண்ணி பார்க்குற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அது நான் போயிட்டு வந்தேன்னா, கடவுளே முருகர் புண்ணியத்தில் எனக்கு அது சரியாயிடுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அதையும் வீடியோவாக போடுவேன். ஏன்னா எனக்கு முடியலன்றதை நான் சொல்லும்போது முடிஞ்சிச்சு, நல்லபடியாக ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சுன்னா சத்தியமாக நான் அதை ஒரு வீடியோ போடுவேன். எனக்கு ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு வகையில் இந்த வலி மட்டும் சரியான போதும். என் வாழ்க்கையில் இன்னைக்கு நிலைமைக்கு உனக்கு என்ன பிரச்சனைனா அது மட்டும்தான் என் பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனை. அதனால நான் நிறைய விஷயம் மாத்துறேன், என் வாழ்க்கையில் நிறைய விஷயம் மாத்துறேன். இப்போ ரீசெண்டாக இந்த 10 நாளில் நான் ஒரு மிகப்பெரிய விஷயம் மாற்றிருக்கிறேன். நான் கனவுல கூட நினைக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது நான் அந்த மாதிரி பண்ணணுன்ற அவசியமே எனக்கு இல்லை. ஆனால் என் தலையெழுத்து பாருங்கள், இந்த கால் வலியால் 40,000 பணம் கட்டி அது நான் இப்போதைக்கு என்னால் அது சொல்ல முடியாது, வீடியோவில் என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியாது. அது நான் ஒரு 2 மாதம் கழிச்சு நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். அதை நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு சொல்லிட்டு சரிங்களா. என்னால் இப்போதைக்கு அதை பற்றி சொல்ல முடியல, நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த விஷயம் நான் பண்ணதுக்கான காரணம் இந்த கால்வலி தான். அது எங்கள் அண்ணனுக்குலாம் தெரியும், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. அந்த விஷயம் அதை மாற்றினதும் நான் எதனாலன்னா இந்த கால்வலியாக தான். உடம்பு சரியானா போதும், துட்டு போனால் பயன்பட, உடம்பு சரியானா போதும், நம்மளுக்கு இந்த கால் வலி சரியானா போதும். இப்போ நான் உட்காந்து பேசுகிறேன், நீங்கள் என்னன்னா நினச்சிக்கோங்க, என்னால் உட்கார முடியல. இந்த ஸ்டூலில் சேரில் உட்காந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோக்காக பேசுகிறேன்ல, இப்போ என்னால் உட்கார முடியல, எனக்கு அப்படி வலிக்குது. இப்போ நான் ஏஞ்சி போயிடுவேன், எனக்கு அப்படி வலிக்குது. இது போய் எடுக்கிறவங்க எடுத்துன்னு போவாங்க, அதை பற்றி இல்லை எனக்கு ஒன்றும் நான் என்ன ஒன்றும் சொல்கிறதுக்கு தெரில எனக்கு என்னன்னு. ஆனால் இந்த வலி தயவு செஞ்சு உங்களுக்கு வராமல் பார்த்துக்கோங்க. உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வலி வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வலி வந்துச்சுன்னா போக மாட்டேங்குது, நான் ரொம்ப அவஸ்தைப்படுறேன். ஏன்னா நான் அந்தளவுக்கு தைச்சிருக்கிறேன், தை இவ்வளோ ஸ்பீடாக தைப்பேன். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற வார்த்தை கட்டாயம் உண்மை. அளவுக்கு மீறி நான் செஞ்சேன்றது எனக்கு தெரியும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு கிளம்பி போயிடும், அங்கே போய் நம்ம தைக்கிறோம் இல்லைங்களா, அது ரொம்ப ஸ்பீடாகவும் அதிகமான நேரமும் அதிகமாக நம்ம வேலை செய்கிறோம் இல்லைங்களா, அதனால் வரக்கூடிய பிரச்சனை தான் இது. தயவு செஞ்சு உங்களுக்கு வராமல் பார்த்துக்கோங்க, ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சமாக தைங்க, நடுநூல் ஏஞ்சி நடங்க, நிறைய தண்ணி குடிங்க. டெய்லர் வேலையில் ஏன்னா அவ்வளோ பிரச்சனை வருதான். பீரியட்ஸ் வந்தால் ப்ளீடிங் போயிட்டே இருக்குது. அப்புறம் இந்த எப்படி சொல்கிறது, இந்த பேக் பெயின் வர்றது, கால் வலி வர்றது, தலைவலி வர்றது, கண்ணு ப்ராப்ளம், கை எலும்பு தேய்மானம், சோத்து கை எலும்பு தேய்மானம், கத்திரிக்கோள் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது இந்த வேலையால். தயவு செஞ்சு நீங்கள் தைங்க, சம்பாதிங்க, கற்றுக்கோங்க. நான் வேணான்னு சொல்ல, அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் நம்ம சேனலே இருக்குது. நான் எதுக்குங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை கொஞ்சம் பேருக்காக சொல்லி கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்றதுக்கு தான் நான் சேனல் ஆரம்பித்தேன் சரிங்களா. நம்ம இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து நம்ம வெளில வரணும், அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளில வரணும்,
நம்ம கால் வலின்னு அழுதுன்னு உட்காந்துருக்கோம் டெய்லி. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தா கொஞ்சம் மாற்றமாக இருக்குன்னு என் பையன் சொன்னான், எங்கள் வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க. அதனால தான் இதை ஆரம்பித்தேன், என் பையன் எனக்கு கொடுத்தான். ஸோ இதை பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு பார்த்தா நானும் நல்லா பண்ணிகிட்டே தான் இருந்தேன். இந்த 3 மாதமாக என்னால் முடியல. நீங்கள் வேணால் பாருங்கள், ஜனவரி மாதத்துல ஏன் என்ன எதுன்னு நான் சொல்லலை சரிங்களா. ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னைக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ தான் நான் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கையில். இதெல்லாம் நடக்குமா கடவுளே அப்படின்னு நினச்ச மாதிரியான விஷயம்லாம் இப்போ நடக்குது தெரியுமா. இதெல்லாம் போய் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்படக்கூடிய விஷயம்லாம் என் வாழ்க்கையில் இப்போதைக்கு நடந்துன்னு இருக்குது. அதுவும் இந்த கால் வலியால் தாங்க. அதை என்னால் இப்போ ஆனால் சொல்ல முடியல. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 மாதம் கழிச்சு கண்டிப்பாக சொல்கிறேன் நான், சரியா. அது என்ன நான் பண்ணேன், என்னத்தை மாற்றினேன், எதுக்கு 40,000 பணத்தை கட்டினேன் அப்படின்றதுல நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா படுத்துட்டு இருந்தா கூட வலிக்குதுங்க. சும்மா படுத்துட்டு இருக்கலாம்னு பார்த்தா கூட, சும்மா பத்துன்னு இருந்தால் கூட வலிச்சா அப்போ என்ன தான் ஆகுறது, அப்போ நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்களேன். தைக்கிறது இல்லை, நடக்கிறது இல்லை, வண்டி ஓட்டுறது இல்லை, மாடிப்படிக்கிட்டு ஏறி இறங்குறது இல்லை, இது எதுவுமே பண்ணுறது இல்லை. சும்மா படுத்துன்னு இருக்கலாம்னா கூட வலிக்குது. அந்த எலும்பு அப்படி வலிக்குது. அந்த இடுப்பு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க இடுப்பில் அந்த எலும்பு அந்த ஒரு பக்கம் மட்டும்தான், பீஸ்காய் பக்கம் ஒன்றுமே இல்லை. பீஸ்காய் பக்கம் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப லேசாக வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்குது அந்த காலே. இந்த காலே அப்படியே கிணத்து போன மாதிரி இருக்குது, அப்படியே வலிக்குது, ஒரு மாதிரி கிணத்து போன மாதிரி இருக்குது. எனக்கு அதை எப்படி அந்த வலியை சொல்கிறதுனே எனக்கு தெரியல, அழுவியாக வருது எனக்கு. அதாங்க நான் இதனால் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்கள் தைக்கிறீங்கன்னா ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப கண்டினியூஸாக 8 மணி நேரம் 10 மணி நேரம் தயவு செஞ்சு தைக்காதீங்க, சரியா. தயவு செஞ்சு அவ்வளோ நேரம்லாம் தைக்காதீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்து தைங்க. இல்லை ஒரு வேளை இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த வலிக்கு ஏதாவது ஒரு தீர்வு தெரியும், சரியா. அதை விட்டுட்டு நீ ஏமா இப்படிலாம் சொல்கிற, இதெல்லாம் ஏமா சொல்லி பயம்புத்துற அப்படின்னாக்கா நான் கண்டிப்பாக யாரையும் பயம்புறுத்தலை. இந்த வீடியோவினுடைய நோக்கமும் சரி, இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோனுடைய நோக்கமும் சரி, எனக்கான மாதிரி யாருக்கும் ஆகக்கூடாது, எனக்கான பிரச்சனை வேறு யாருக்கும் ஆகக்கூடாது அப்படின்றது மட்டும்தாங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. நம்மளுக்கு வலிக்குதே, நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்ம தங்கச்சிங்களுக்கோ ஆகக்கூடாது, இந்த தையல் வேலையால் ஆகக்கூடாது. ஆனால் ரொம்ப நல்ல வேலை, சூப்பரான வேலை, உண்மையாக நான் சொல்கிறேன், சூப்பரான வேலை. இது அளவுக்கு அதிகமாக செஞ்சு நானே என் உடம்புக்கு எடுத்துக்கிட்டேன், அதுதான் விஷயம். இதை நான் அளவுக்கு மீறி செஞ்சு என் உடம்புக்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு அளவோட ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் தைச்சிட்டு ஏஞ்சிக்கலாம். கம்பெனியில் அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். வீட்டில் தைக்கிறவங்களுக்கு அது புரியாது. வீட்டில் தைக்கிறவங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தாராளமாக. நான் இப்போ தானே வீட்டில் இருக்கேன், இந்த 1 வருஷமாக தானே வீட்டில் இருக்கேன். கடை காலி பண்ண இதனால் நிறையங்க, 1 2 இல்லைங்க, நிறைய விஷயம் மாற்றிருக்கேன். ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை, நான் சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் மாற்றிருக்கேன். இதெல்லாம் கூட நம்ம வாழ்க்கையில் நடக்குமான்னு நினச்சதெல்லாம் நந்தன் கிடக்குது. நான் என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு ஏதாவது இதுக்கான தீர்வு தெரியும்னா கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு ப்ளீஸ். உங்களுக்கு ஆகாமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். தைக்கிறீங்கன்னா ரொம்ப நேரம் தைக்காதீங்க. கம்பெனியாக இருந்தாலுமே ரொம்ப நேரம் தைக்கிற கம்பெனியாக இருந்தால் நின்றுட்டு வேறு கம்பெனி கூட மாறிடுங்க. பீஸ் ரேட்டுக்கு போங்க, கொஞ்சம் நேரம் தைக்கலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், முடியல லீவை போட்டுருங்க. கால் வலிக்குதா உடனே போய் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள். லைட்டாக எனக்கு ஆனால் லைட்டாக ஃபஸ்ட்லாம் கால் வலி இருந்துச்சு. அது அப்போவே எனக்கு இந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இப்போ தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து இது என்ன ஏதுன்னு பார்த்த பிறகு தானே எனக்கு தெரிஞ்சுது இந்த அளவுக்கு மோசம் ஆகிட்டு இருக்குன்னு. எனக்கு அப்போயே லைட்டாக கால் வலி இருந்துச்சு, ஆனால் லேசாக இருந்தது. கடையாண்ட போகும்போதெல்லாம் லேசாக வலிக்கும். அப்படியே தச்சுட்டு எழுந்தோன்னா அப்புறம் பாதம் அப்படியே வீங்கி போயிடும், அப்படியே இவ்வளோ பெருசாக வீங்கிடும். அந்த பாதம் பார்த்தீங்கன்னா வீங்கிடும், முட்டி வீங்கும் அப்பப்போ. ஆனால் மறுநாள் காலையில் சரியாயிடும். அப்புறம் ஒரு சில நேரம் நைட்டில் வலிக்கும், அப்புறம் காலையில் சரியாயிடும். ரெஸ்ட் எடுக்கிறோம் இல்லையா, தூங்குறோம் இல்லையா, அதெல்லாம் சரியாயிடும். இப்படியே இருந்துச்சு. இது ஃபைனலாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு இந்த நிலைமையில எடுத்து விட்டுருச்சு என்ன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான முடிவு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா. அதனால தான் என்னால் லைவ் வர முடியல. மெயினாக நான் தைக்கிற வீடியோ லைவ் போடல. நம்பலை அப்படின்னா நம்மளோட வீடியோவை நம்ம சேனலில் வீடியோ தள்ளி பாருங்கள், தெரியும் உங்களுக்கே. தைக்கிற வீடியோ எல்லாமே பழசு தான் நான் போட்டிருக்கேன் இது வரைக்கும். இன்னும் ஒரு 3 வீடியோ இருக்குது. ஒரு மாடல் ப்ளவுஸு, ஒரு லாங் கவுன் ஒன்று இருக்குது, இன்னொரு ப்ளவுஸு ஆரி ஒர்க் ப்ளவுஸ், இன்னொன்று ப்ளவுஸ் செம்மண் கலரில் இருக்கும். அந்த ப்ளவுஸில் 3 வீடியோ தான் இருக்குது நம்மக்கிட்ட பழசு. அதை போட்டால் வீடியோவே கிடையாது. இதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியாக நான் தைச்சேன். இதுக்கு நடுவில் நான் கட்டிங் வீடியோ ஏன் போட்டேன்னா, தைக்கிறதுக்கு ஒருத்தவங்களும் நான் இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்க. அதையும் நான் லைவில் சொல்லியிருக்கேன், ஒரு லைவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம வெட்டி கொடுத்துட்டு அவங்க தைச்சி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா இப்போ இந்த 2 கூட நான் வெட்டுறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன்.
ஆனால் இப்போ வெட்டுவேனான்னு தெரியல. என்னால் இந்த 10 நிமிஷம் ஒரு காலவராக உட்காந்து பேசுகிறேன் இல்லையா, எனக்கு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்னால் வந்து இப்போ மறுபடியும் இதை கண்டினியூவாக உட்காந்து இன்னொரு 10 நிமிஷம் இதை வெட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் இப்போ இதை வெட்ட மாதிரி இல்லை, போய் ரெஸ்ட் எடுத்தால் தான் எனக்கு வந்து செட் ஆகும். தெரில எனக்கு என்ன சொல்கிறது, என்ன பண்ண போகிறேன், இப்படியே வாழ்க்கை போயிடுமான்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ரொம்ப இப்போ வயசானவங்க சொல்கிற பிரச்சனைலாம் நம்ம சொல்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு மாதிரி தோணுது. ஏன்னா வயசானவங்க தான் முட்டி வலிக்குது கால் வலிக்குதுன்னெலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம சொல்கிறோமோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா எனக்கு ஆன மாதிரி யாருக்கும் ஆகக்கூடாது. தயவு செஞ்சு உங்கள் உடம்பு நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு ஏதாவது உங்களுக்கான இதுக்கான இது தெரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், சரியா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெட்டு. அந்த பெட்டு கடைக்காரர் ஏன் இவ்வளோ ஹெல்ப் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால தான். அங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு உள்ளவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெட்டு இருக்குது. அவர் சொன்னார், அக்கா உங்களுக்கு எது உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பார்த்து மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பெட்டு அனுப்பியிருந்தார். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இப்போ இன்றைக்கி ஒரு பெட்டு வாங்குகிறோம் அப்படின்னா அது சரி இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லியிருந்தார். அதனால் ஒரு வழியாக நானும் அப்புறம் வந்து ஒரு பெட்டு ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிட்டேன். நானும் இவ்வளோ காசு செலவு பண்ணின்னு தான் இருக்கிறேன். என்னென்னலாம் மாற்றணுமோ அதெல்லாம் மாற்றிட்டு தான் இருக்கேன். ஏன்னா பேக் பெயினுக்கு பெட்டு மாற்றினா நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதையும் நான் பண்ணிட்டேன். ஆர்த்தோ பெட்டுன்னு சொல்லி வாங்கி போட்டிருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கும் போயின்னு தான் இருக்கேன், கோயிலுக்கும் போயின்னு தான் இருக்கேன், சர்ச்சுக்கும் போயின்னு தான் இருக்கேன். சுற்றி தான் போட்டுட்டுன்னு வந்தாங்க எங்கள் அம்மா கிட்டேன்னு போய். நானும் எல்லாமே பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து இன்னுமே இந்த கால் வலிக்கான தீர்வு தான் கிடைக்கல. உங்களுக்கு சப்போஸ் இதுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்டில் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்களும் டெய்லராக இருக்கீங்க, உங்களுக்கும் ஏதாச்சும் கால் வலி இருக்குது அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் வீட்டில் டெய்லருங்க யாராச்சும் இருந்தால் இந்த வீடியோவை ஷேர்